முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தொடர்புடைய ரூபாய் 100 கோடி மதிப்பிலான 2 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியின் போது ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்த வைத்திலிங்கம் தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட அனுமதி வழங்கியதற்காக ரூபாய் 28 கோடி லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். குறிப்பாக ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிளாஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்தின் இயக்குநர் ரமேஷ் மற்றும் அமைச்சர் வைத்திலிங்கம் மகன் பிரபு மற்றும் சண்முக பிரபு, உறவினர் பன்னீர்செல்வம் ஆகியோரை இயக்குநர்களாக சேர்த்து முத்தம்மாள் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை தொடங்கினர். இந்நிலையில் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றை கட்டி வந்தது. அப்போது பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் 57.94 ஏக்கரில் கூடுதலாக 1453 குடியிருப்புகள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் கட்டுவதற்கு திட்ட அனுமதி கோரி சிஎம்டிஏ அலுவலகத்தில் விண்ணப்பித்தனர். 3 வருடங்களாக அனுமதி வழங்காமல் இருந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு அமைச்சர் வைத்திலிங்கம் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். இதற்காக ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்திடமிருந்து 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றது விசாரணையில் தெரிய வந்தது. அது மட்டுமின்றி இந்த 28 கோடி ரூபாயை தனது மகன் மற்றும் உறவினர்கள் மூலமாக லஞ்சமாக பெற்றதும் அந்த பணத்தில் திருச்சியில் நிலம் வாங்கியதும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தொடர்பான இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அதில் முக்கிய ஆவணங்கள் பல கைப்பற்றப்பட்டிருந்த நிலையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான 2 அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன.